ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேட்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களோடு ஒவ்வொரு நாளும் அநேக சத்தியங்களை விளக்கம் படுத்தி உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் வரைக்கும் உள்ள ஒரு சம்பவம், பாவியான ஒரு ஸ்திரீ. இதுதான் தலைப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 36ஆம் வசனத்தில் இயேசுவை ஒரு பரிசேயன் தன்னுடைய வீட்டிற்கு தன்னோடு போஜனம் பண்ண விருந்துக்கு அவன் அழைக்கிறான். அந்த காலத்தில் இப்படி முக்கியமான மனிதர்களை விருந்துக்கு அழைப்பது யூத மக்கள் மத்தியிலே உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனிதன் அவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவன் விரும்பினான். ஆகையால் தன் வீட்டிற்கு அவரை வரவழைத்தான். விருந்து இருக்கிற இடத்திற்கு. விருந்து இருக்கிற இடம் யார் வேண்டுமானாலும் வரலாம் போல இருக்குது. அப்படித்தான் இருந்தது. பொதுவாக யூத மக்கள் மத்தியில் விருந்திற்கு பெண்களை அழைப்பது வழக்கம் அல்ல என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறது. ஆனால் இந்த பெண் எப்படியோ இயேசு அங்கே விருந்துக்கு இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து அங்கே வந்து விடுகிறாள். இங்கே இயேசு கிறிஸ்துவின் பின்னாக நின்று அழுது கொண்டு பின்பு சிறிது நேரம் கழித்து அவள் கையில் வைத்திருந்த விலை உயர்ந்த நலதளத்தை எடுத்து இயேசுவின் பாதத்தை பூசி தன் தலைமயிரினால் அதை துடைத்து அவர் பாதங்களை முத்தமிட்டு ஆண்டவரிடத்தில் நல்ல காரியத்தை செய்திருக்கிறாள் என்று பாராட்டு பெறுகிறார். இதுவரைக்கும் இந்த செய்தியை நீங்கள் விதவிதமாக கேட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இதில் குறித்து பிரசங்கித்திருப்பாங்க. இன்றைக்கு நாம் வேறொரு விதத்தில் நாம் இந்த செய்திக்குள் இருக்கிற விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த பரிசேயன் என்கிற சீமோன் எந்த ஊரில் இருந்தானோ அதே ஊரில் தான் இந்த பெண்ணும் இருந்தாள். இந்த பரிசேயன் இயேசுவை விருந்திற்கு அழைத்தான். எதற்கு? அவனுக்கு இயேசுவின் மேல் இருந்த அன்பினாலா எனக்கு தெரியல. அன்பு இருந்திருக்கலாம், அல்லது அவசியம் இருந்திருக்கலாம், அல்லது என் வீட்டிற்கு இயேசு வந்தார் என்று அந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் பாராட்டும்படி அழைத்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு அவனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார், அவனோடு கூட இருக்கிறார், அவனோடு போஜனம் பண்ணுகிறார். ஆனால் அவன் வாழ்க்கையில் அதனால் அவன் மாற்றமடையவில்லை என்பது இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வந்திருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார், இயேசு நம்மோடு தான் இருக்கிறார், இயேசு நம் வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதா? அல்லது இந்த பரிசேயனை போல இயேசுவை சந்தேகப்படுகிற, இயேசுவையே குற்றவாளியாக நினைக்கிற, இயேசுவினுடைய உண்மை தன்மையை அறியாத ஒரு பரிதாப நிலைமையை போல் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறதா? அவன் இயேசுவை அழைத்திருந்தான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை அவன் அழைக்கவில்லை. இயேசு அவனோடு இருந்தார், ஆனால் அவனுக்குள் தவறான குணாதிசயங்கள், சிந்தனைகள் அவனோடு இருந்தது. இப்போது இந்த பரிசேயனுக்கு அந்த இடத்துல ஒரு மாற்றம் வந்திருக்க வேண்டும், ஆனால் பரிசேயனுக்கு வரவில்லை. அந்த நாட்களிலே யூதர்கள் மத்தியில் விருந்து வீட்டிற்கு யார் வேண்டுமானாலும் போகலாம் போல இருக்கு. அப்படி தான் அந்த பெண்ணு உள்ளே நுழைந்தாள். ஆனால் யூதர்கள் மத்தியில் விருந்துக்கு பெண்களை அழைப்பதில்லை. பொது இடங்களிலே ஆண்கள் பெண்களோடு யூத மக்கள் பேசுவதற்கு வாலிபர்களுக்கு அனுமதி அல்லது அவர்களுக்கு அப்படிப்பட்ட செயல்கள் கிடையாது என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறது. ஆனால் இந்த பெண்ணுக்கோ அதே ஊரிலேயே அவள் வசித்து வருகிற ஒரு பெண் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண் இயேசு இந்த வீட்டில் விருந்திருக்கிறார் என்று தெரிந்து அங்கே வருகிறாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவளை குறித்து அந்த சீமோன் சொல்லுகிறான், இவள் ஒரு பாவியான ஸ்திரீ, இவள் பாவியான ஒரு பெண். அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இவளை தெரிஞ்சிருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்கிற இயேசு சொன்னார், இவள் செய்த அநேக பாவங்கள் என்று அந்த வசனம் அதற்கு அந்த அதிகாரத்திலே சொல்கிறார். அப்போது ஒரு அநேக பாவங்களை செய்த ஒரு பெண், இவளை சமுதாயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் குற்றப்படுத்துகிறாங்க. நீ ஒரு பாவி, இவள் ஒரு பாவியான ஸ்திரீ. இயேசு சொன்னது போல் அநேக பாவங்களை அவள் செய்தவள். ஆனால் எனக்கு அவளிடத்தில் நான் புரிந்து கொண்ட சில விஷயங்களை உங்களோடு சொல்லுகிறேன். அந்த ஊரிலேயே அவள் பாவியான ஸ்திரீ என்று எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற அளவிற்கு
அவள் ஒரு பாவத்தில் கிடந்தவள். ஆனால் இப்பொழுது அவள் அப்படி கிடையாது. சில நேரங்களில் சபைகளிலேயும் நான் ஒரு சில விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன். அவர்களை ஏதாகிலும் ஒன்று சொல்லிவிட்டால், யாராகிலும் பாஸ்டரோ விசுவாசிகளோ அங்கே இருக்கிற யாரோ ஒருவர் ஏதாகிலும் அவர்களுக்கு தரத்தை குறைக்கிற வார்த்தைகளை சொல்லிவிட்டால், அவர்களுடைய பழைய பாவ வாழ்க்கையை குறித்து சொல்லிவிட்டால், இப்படிலாம் பாவம் செஞ்ச ஆள் தான் இவர் என்று சொல்லிவிட்டால், அவர்கள் சபையை விட்டே போய்விடுவதற்கு உடனடியாக முடிவெடுக்கிறார்கள். இந்த சபையே வேண்டாம், இந்த ஊரே வேண்டாம் இல்லையா? எந்த ஊரில் கேவலமாக யாராவது நம்மளை பேசுனாங்கன்னா அந்த ஊர் நமக்கு பிடிக்காது, அது எனக்கு வேண்டாம். சொந்தக்காரங்க மத்தியில் கேவலமாக பேசிட்டாங்கன்னா அந்த சொந்தமே நமக்கு வேண்டாம் என்று நாம் உதறி தள்ளி விடுகிறோம். இது மனித இயல்பு. ஆனால் இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது இவளை பாவியான ஸ்திரீ என்று குற்றப்படுத்தின அந்த ஊரை விட்டு அவள் வெளியே போகவே இல்லை. அவள் எவ்வளவு பாவம் செய்தால் என்பது தெரியாது. ஆனால் இயேசு அவளை குறித்து சொல்லும் பொழுது இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இப்போ அநேக பாவங்களை செய்தவள். அந்த சமுதாயம் அவர் ரோட்டில் நடந்து போகும்போது என்ன சொல்லியிருக்கோம்? ஏதோ போறா பார் பாவி, ஐயோ அவகிட்ட சேராத, அவகிட்ட பேசாத, பயங்கரமான பாவம் செய்கிறவள், ஐயோ வாய் மோசமாய் பேசுகிறவள், ஐயோ அவள் ஒரு விபச்சார பெண், எப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்களோ தெரியாது. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே ஒரு மாற்றம் வந்தது. உண்மையாகவே அவள் ரட்சிக்கப்பட்டாள். உண்மையாகவே அவள் இயேசுவை விரும்பினாள், நேசித்தாள். இயேசுவின் இடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றிருந்தாள். அதைத்தான் இயேசு அங்கே சொல்லுகிறார் சீமோன்ட்ட, சீமோனே சீமோனே, ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு கடன்பட்டான், இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன்பட்டான். இந்த இருவருடைய பாவங்களையும் அந்த கடன்களையும் அந்த கடன் கொடுத்தவன் மன்னித்து விட்டான். இப்பொழுது இதில் யார் அதிகமாய் அவன் மேல் அன்பாக இருப்பாங்க என்று கேட்கும் பொழுது அந்த சீமோன் சொல்லுகிறான், நான் நினைக்கிறேன் அந்த 500 வெள்ளிக்காசு கடனை தீர்க்கப்பட்டதே அவன்தான், மன்னித்து விட்டானே அவன்தான் அன்பு அதிகமாய் செலுத்துவான் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படியானால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எவ்வளவு இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர். அவருக்கு ஒருவருக்கு இந்த அதிகாரம் பரலோகத்தின் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் பெற்றவர் இயேசு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பெண்ணுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கு. அதனால் அவள் அந்த ஊரில் எந்த இடத்துல தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய அக்கிரமத்தை, தன்னுடைய அநியாயத்தை, தனக்கு இழிவான பெயரை, கெட்ட பெயரை, அசிங்கமான ஒரு சாட்சியை சம்பாதித்திருந்தாலோ அதே இடத்துல தான் அப்படிப்பட்டவள் இல்லை என்பதை நிரூபிக்கிற இடத்திற்கு தான் அங்கே இயேசுவை தேடி வந்தாள். அவளுக்கு முன்பே மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவள் இந்த இடத்துல அன்பு கூறுகிற விஷயத்தை செய்தாள். அப்படியானால் வேறு ஏதோ ஒரு இடத்துல அவள் மன்னிக்கப்பட்டிருக்கிறாள், மன்னிப்பை பெற்றிருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மன்னிப்பை பெற்றதினால் தான் இங்கே அன்பை செலுத்துகிறாள். அப்படியானால் அவள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. சமுதாயம் அவளை குற்றவாளியாய் பார்த்தது. இன்றைக்கி இதே இடத்துல நீங்களும் நானும் இருந்தால் என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன பேசுவோம்? ஐயையோ என்னை இப்படிலாம் பேசுகிறாங்க, இந்த சபையே எனக்கு வேண்டாம், இந்த சர்ச்சே வேண்டாம், இந்த கிறிஸ்தவமே எனக்கு வேண்டாம், இந்த ஏசப்பா கூட எனக்கு வேண்டாம், என்னை எல்லோரும் இழிவாக பேசுகிறாங்க, இந்த போதகரோடு எனக்கு ஐக்கியமே வேண்டாம், நான் இனிமேல் பைபிளே தூக்க மாட்டேன், நான் ஜெபிக்கவே மாட்டேன், என்னை எல்லோரும் அற்பமாக பேசிட்டாங்க, என்னை எல்லோரும் கேவலமாக பேசிட்டாங்கன்னு சொல்லிடுறோம் இல்லையா? ஆனால் அந்த பெண் அப்படி செய்யவே இல்லை. எந்த ஊரில், எந்த மக்கள் மத்தியில், எந்த சமுதாயத்தில், எந்த நபர்களுடைய வாயில் என்னை குறித்து தவறாய் சொல்லப்பட்டதோ அவர்கள் மத்தியிலேயே நான் பரிசுத்தமானவள், நான் இப்பொழுது பாவி அல்ல, நான் ஒரு நீதியை செய்கிற பெண், நான் இயேசுவை நேசிக்கிற பெண், நான் இப்பொழுது பாவம் செய்கிறவளாய் வாழவில்லை, பரிசுத்தமான தேவனை பின்பற்றுகிறவளாய் வாழுகிறேன் என்பதை நிரூபித்து காட்டின அங்கேருந்து ஓடலை அவள். இன்றைக்கி நாம் அப்படி செய்கிறோமா? எந்த சபையில் நம்மளை இழிவாக மக்கள் பேசுனாங்களோ அதே சபையில் நான் உத்தமமான மனிதன், உண்மையுள்ள மனிதன், பரிசுத்தமான மனிதன், ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்று நிரூபிக்கிறோமா? எந்த ஊரில் நம்மளை கேவலமாக பேசுனாங்களோ, எந்த சமுதாயத்தில் நம்மளை இழிவுபடுத்துகிறாங்களோ அதே இடத்திலேயே நம்முடைய தலையை உயர்த்துகிற ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நம்மளால் சாதிக்க முடியுதா? இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, இவளுடைய முயற்சி மட்டும் அங்கே அவளை சிறந்தவள் என்று நிரூபிக்கவில்லை.
இவளுடைய அன்பின் பிரயாசங்களை ஆண்டவர் பார்த்து ஆண்டவரே சொல்றாரு, இவள் இப்பொழுது மன்னிக்கப்பட்டு விட்டாள், இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள், இவள் உண்மையாகவே எல்லாரை விடவும் அன்பு செலுத்துகிறதுல அதிகமாய் இருக்கிறாள் என்று அவளை அதே சமுதாயத்தின் மத்தியில் சர்டிஃபிகேட் கொடுத்து உயர்த்தி வச்சிட்டார். இயேசு ஒருத்தர் மட்டும்தான் உங்களை இழிவுபடுத்தின, அவமதித்த, அசிங்கப்படுத்தின, உங்களை பாவின்னு குற்றப்படுத்தின மனிதர்கள் மத்தியில் நீங்கள் சிறந்தவர்கள், நீங்கள் உண்மையுள்ளவர்கள், நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய கிருபை பொருந்தினவராக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் எந்த விதத்துலையும் முயற்சி பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட கிரியைகளினாலே அவள் தன்னை அப்படி வெளிப்படுத்தினால் தெரியுமா? இன்றைக்கி நீங்களும் நானும் நம்மளை பேசுகிற, மட்டமாய் பேசுகிற, பார்க்கிற, எண்ணுகிற மக்கள் மத்தியில் நாமளும் சிறந்தவர்களாக, இல்லை முன்னாடி போல் நான் பாவி இல்லை என்பதை நிரூபிக்கும்படிக்கு செய்ய வேண்டியது அவள் செய்த 3 காரியத்தின் அடையாளம்தான். என்ன செய்தா தெரியுமா? அவளுக்கு ஒரு தாழ்மை. பெண்கள் பொதுவாக தலைமுடியை மிக மதிப்பாங்க, ரொம்ப ஹானர் பண்ணாங்க. ஆனால் அந்த பெண்ணும், ஒரு சில பெண்கள் கணவருக்கு கூட தன்னுடைய முடிய பாதத்தை துடைத்த அந்த சரித்திரம் பார்க்க முடியாது. அப்படி கூட பெண்கள் இப்போ இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் தன்னுடைய தலைமுடியை எல்லாரும் பார்க்க இயேசுவினுடைய பாதத்தை துடைப்பதற்கு பயன்படுத்தினாள். தாழ்மை. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த தாழ்மை ரொம்ப வேல்யூபிளானது. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு, தாழ்மை உள்ளவனை நான் உயர்த்துவேன்னு சொல்லியிருக்காரு. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் சொல்லியிருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார்னு சொல்லியிருக்கு. இப்போது தாழ்மை இன்றைக்கி இருக்கா? நம்மளை யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா உடனே நமக்கு ரோசம் வருது இல்லையா? அப்படின்னா நமக்கு தாழ்மையை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதற்காக. ஏன்னா அவரை சிலுவையில் தொங்குற போது கூட அவரை அவமானப்படுத்தி பேசினாங்க. அவர் வாழும்போது கூட எவ்வளோ கேவலமாக பேசினாங்க. பேல் சேவல்களின் தலைவனாலே, பிசாசுகளினாலே இவன் பிசாசுகளை துரத்துகிறான், என்னென்னமோ அவரை பேசினாங்க. இவர் போஜன பிரியன், மதுபான பிரியன், கேவலமாக பேசினாங்க. ஆனால் அவர் அதை பற்றி கவலையே படலை. அதே சமுதாயத்தில், அதே மக்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் அவங்க எல்லாரும் ஓடி வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற அளவிற்கு தன் வாழ்க்கையை அங்கே முன்மாதிரியாக வைத்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் அவரை பின்பற்றுவோமானால், உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்போமானால், நம்மளை யார் எங்கெல்லாம் நம்மளை கேவலமாக பேசுகிறாங்களோ அவங்க மத்தியில் நாம் சிறந்தவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு நமக்கு ரொம்ப தாழ்மை முக்கியம். பொறுமை ரொம்ப அவசியம். தாழ்மையின் இன்னொரு வடிவம் தான் பொறுமை. பொறுமையாக இருந்து அதே இடத்துல, அதே சமுதாயத்தில், அதே மக்கள் மத்தியில், அதே சபையில், அதே ஊழியத்தில் நாம் சிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரரை குறித்து ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். ஒரு பெந்தகோஸ்தே திருச்சபையை சேர்ந்த ஒரு ஊழியர். அவர் ஒரு முறை அவருடைய சபையில் இருந்த ஒரு ஏழை விசுவாசி, ஒரு பணக்கார விசுவாசியினுடைய உதவி பாஸ்டர் மூலம் அடைந்தால் நன்றாக இருக்குன்னு சொல்லி போதர் இடத்துல போய், ஐயா எனக்கு திறமை இருக்குது ஆனால் பணம் இல்லை, அந்த பணக்காரர் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு பெரிய தொகை எனக்கு கொடுப்பார், அதை வைத்து என் வாழ்க்கையில் நான் மேலே வந்துடுவேன், அவருக்கு நான் பணத்தை திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லி இவரிடத்தில் சொல்ல, இவரும் ஐயோ இந்த ஏழை மனிதன் திறமையுடையவர், அவர் சொல்கிறாரே ஒரு நல்ல உண்மையுள்ளவர் தான் என்று சொல்லி இந்த பணக்கார இடத்துல பேசி அந்த பெரிய தொகையை பாஸ்டர் கேட்குறாரே என்று மதித்து அவர் கொடுத்து விட்டார். இவரும் அதை வாங்கிட்டு போனார். சொன்னது போலவே அவர் பெரிய பணக்காரனாக, பெரிய தொழில் செஞ்சு மிகப்பெரிய பணக்காரனாகி விட்டார். அந்த பெரிய தொகையை அந்த பணக்காரர் இப்பொழுது அவரால் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் என்று திரும்பி கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், அந்த பணம் வாங்கினவர், நான் எத்தனையோ முறை அவங்ககிட்ட வந்து கேட்டேன், கெஞ்சினேன், அன்றைக்கெலாம் நீ எனக்கு தரவே இல்லை, பாஸ்டர் சொன்னால் மட்டும் கொடுத்த, இரு ஒன்றும் அவசரப்படாது, அதே மாதிரி பாஸ்டர் சொல்லட்டும், நான் உனக்கு கொடுக்குறேன், நீ இப்போ உடனே கொடுத்துடலாம் முடியாது என்று ஆணவமாய் பேசினார். இந்த பணக்காரர் நேராக போதகர்கிட்ட போனார். ஐயா என்னது இது, நீங்கள் சொன்னீங்கன்னு கொடுத்தேன், அவன் இப்போ பெரிய பணக்காரன் ஆகிட்டன்ற திமிரில் பேசுகிறான், ஆணவமாக பேசுகிறான், என்கிட்ட எத்தனை நாள் கெஞ்சினான், அதனால் இப்போ கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன்னு கேட்குறான் ஐயா
என்று சொல்லி இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகி அவருடைய ஸ்தாபனத்திற்கு போய்விட்டது. இந்த பாஸ்டரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. நீ ஊழியத்துக்கு லாய்க்கல, நீ சபை மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க சொன்னால் உன்னால் சபையில் பிரச்சனை உண்டாக்குறதுக்காக நீ பாஸ்டராக வந்திருக்கியா, ஆகையால் உன்னை இந்த பாஸ்டர் பொறுப்புலேருந்து உன்னை நீக்குகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவருடைய ஊழியத்திற்கு வரும் பொழுது குடும்பத்தை, சொந்த பந்தங்களை, அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே கதின்னு வரணும். அதுதான் அவர்கள் எடுத்த பிரதிஷ்டை. அந்த பிரதிஷ்டையிலேருந்து எப்படி விலக முடியும்? சபை இப்போ வெளியே அனுப்பிவிட்டது. இனி நீ இந்த ஊழியத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லைன்னு. ஆனால் இவரோ என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு விசுவாசியினுடைய உதவியோடு, அவருடைய நிலைமையை பார்த்து ஒரு விசுவாசி, எங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ளுங்கள், ஒரு அறை இருக்கிறது, உங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுத்துட்றோம் என்று சொல்லி அவரை தங்க வைத்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த ஆலயத்திற்கு வருவார். வாசல் படியில் எந்த ஆலயத்தில் அவர் போதகராக இருந்தாரோ அதே ஆலயத்தின் வாசற்படியில் வருவார். அந்த வாசற்படியில் உட்கார்ந்திருப்பார். அந்த வாசற்படியிலே இருந்து ஆராதனையை கேட்பார். ஆராதனை முடியும் பொழுது எல்லா விசுவாசிகளும் ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது போவாங்க, இவரை பார்த்துட்டே போவாங்க. இவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, இவர்கிட்ட தான் அவங்க ஆசீர்வாதம் பெற்றாங்க. எந்த விஷயம் நிகழ்ச்சினாலும் அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணாங்க. இப்போ அவர் வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்கார், பார்த்துட்டே போவாங்க. சிலர் பார்த்துட்டு தொத்தரையாண்டு போவாங்க. ஆனால் அவர் வாசல்லே உட்காந்துட்டு இருந்தார். 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வாரம் 2 வாரம் அல்ல, 6 மாதங்கள் அந்த ஆராதனைக்கு வருவார், கூட்டங்களுக்கு வருவார், வாசற்படியிலேயே உட்கார்ந்திருப்பார். ஆராதனை முடிந்தவுடன் எழும்பி போய்விடுவார். இப்படியே ஒவ்வொரு வாரமும் செய்தார். இந்த செய்தி அவருடைய தலைமைக்கு போனது. அவர்கள் இவருடைய தாழ்மையை பார்த்தார்கள். அவர் தவறு செய்யலை, நல்ல உள்ளத்தோடு தான் செய்தார். ஆகிலும் அந்த தவறு அவருக்கு வினையாக, அந்த காரியம் வினையாக முடிந்து விட்டது. அவர் செய்யக்கூடாத ஒன்றை செய்ததாக எண்ணப்பட்டார். இந்த 6 மாதமும் அவர் தாழ்மையோடு வந்து வாசற்படியில் உட்காருவார். இன்றைக்கி விசுவாசிகள் சில நேரங்களில் சபைகளில் ஏதோ ஒரு சின்ன காரியத்தை, அசௌகரியத்தை உணரும் பொழுது, அவமானங்களை அடையும் பொழுது அந்த சபை பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு போயிடுறோம் இல்லையா? ஆனால் இந்த தேவ மனிதர் அப்படி போகலை. அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? அந்த வாசற்படியிலேயே உட்காருவார். சபைக்கு உள்ளே கூட போக மாட்டார், வாசற்படியிலேயே உட்கார்ந்துருப்பார். ஒரு நாள் அந்த தலைமை சபைக்கு இவருடைய அந்த பக்தி, தாழ்மை போனது. உடனே அவரை கூப்பிட்டார்கள். நீங்கள் இப்படித்தான் இருக்கிறீர்களாமே, வேறு எங்கும் போகவில்லை, வேறு ஸ்தாபனங்களுக்கு போகவில்லை, தனியாக போய் சபை ஆரம்பிக்கவில்லை, ஆகையால் நாங்கள் உங்களை மறுபடியும் சபையில் போதகராக ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லி அவர் மரிக்கும் பொழுது அந்த மொத்த ஸ்தாபனத்தின் மிக சிறந்த ஒரு தலைவராக அவர் மரித்தார் என்ற சாட்சியை கேள்விப்பட்டேன். இன்றைக்கி அந்த தாழ்மை நமக்கு இருக்கா? அவ்வளோ பெரிய ஒரு ஊழியர், சபையின் போதகர், பிரதிஷ்டையோடு வாழ்ந்தவர், அர்ப்பணிப்போடு வாழ்ந்தவருக்கு இருக்கிற தாழ்மை இன்றைக்கி நமக்கு இருக்கா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அந்த தாழ்மை தான் அவளை அதே சமுதாயத்தில், அதே பட்டணத்தில் இன்றைக்கு நமக்கு முன்பாக கூட உயர்ந்த ஒரு நபராக அவளை நினைக்க சொல்லுகிறது. இவளை குறித்து எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஏராளமான பிரசங்கங்கள் கேட்டிருக்கோம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படக்கூடிய ஒரு முன்மாதிரியாய் எப்படி மாறினால்னா தாழ்மை. 2வது, அவள் அழுது கொண்டே இருந்தாள், கண்ணீர். இந்த உலகத்தில் 2 வகையான கண்ணீர் வடிப்பாங்க. ஒன்று, எனக்கு பிரச்சனை, அவமானம், கஷ்டம், கடன், நோய், மக்களால் துன்பம், குடும்பத்தில் சண்டைகள், பிரச்சனைகள், இழப்புகள், நஷ்டங்கள், மரணங்கள், இதெல்லாம் மக்கள் கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஒரு காரணம். இன்னொரு காரணத்துக்காக கண்ணீர் வடிப்பாங்க. என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை இப்படி மாற்றப்பட்டது, என் பாவெல்லாம் மன்னிச்சார் ஆண்டவர், என்னுடைய அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சார் என்று பக்தியில் அழுகிற கண்ணீர். இன்றைக்கி அவளுக்கு வந்த கண்ணீர் தன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள், வேதனைகளை நினைத்தல்ல, இப்பேற்பட்ட பாவியை, அநேக பாவங்களை செய்த என்னை அவர் மன்னித்தாரே என்ற கண்ணீர் தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை நேசித்து அதனால் வர்ற கண்ணீர், ஆண்டவர் மீது அன்பு வைத்து அதனால் வருகிற கண்ணீர், கர்த்தரை நினச்சி அழுகிற கண்ணீர் நமக்கு இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்னை மறுதளிப்பேன்னு பேதுருகிட்ட சொன்னார். பேதுரு சொன்னான், அதெல்லாம் இல்லை, உயிரே கொடுப்பேன்னு சொன்னான். ஆனால் உண்மையிலே மறுதளித்தான். 3வது முறை அவன் மறுதளிக்கும் பொழுது இயேசு அவனை திரும்பி பார்த்தார். அவன் கண்ணீர் விட்டு அழுதான். எதற்கு தெரியுமா? இயேசுவை பார்த்து. அதோடு நிற்கலை,
இயேசு கடைசி சில நாட்கள் சீஷர்களுக்கு பூமியில் தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த திபேரியா கடற்கரை என்று நினைக்கிற அங்கே வந்து நின்றுட்டு கேட்குறாரு, சீமோனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறியா? 3வது முறை கேட்கும் பொழுது உண்மையிலே சீமோன் ஆளுதான், ஆண்டவரே நான் உண்மையாக உம்மை நேசிக்கிறேன். அவரை நேசிக்கிறதுனால வருகிற கண்ணீர். பவுல் சொல்லுகிறார், நான் கண்ணீரோடு சேவித்தேன், கண்ணீரோடு உங்களுக்கு புத்திமதி சொன்னேன். இந்த கண்ணீர் என்ன கண்ணீர்? பக்தி நிறைந்த கண்ணீர். ஆண்டவரை நினைத்து, ஆண்டவர் காட்டிய அன்பை நினைத்து, ஆண்டவருடைய நேசத்தை நினைத்து வடிக்கிற கண்ணீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாற்றும் பிரியமானவர்களே. 3வது என்ன தெரியுமா? வெளியேற பெற்ற ஒரு தியாகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்மள காணிக்கைகளை போடும் பொழுது பர்ஸில் இருக்கிற பணத்தெல்லாம் எண்ணி அதுலேருந்து ஒரு தொகை எடுத்து போடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்திருந்த பொழுது அங்கே ஒருத்தர் எல்லாரும் காணிக்கப்படுறாங்க, ஒரே ஒரு பெண் மட்டும் தனக்கு உண்டானதை எல்லாம் போட்டாலாம். அவள் என்ன பண்ணியிருப்பா? வீட்டில் போயிருப்பா, எல்லாத்தையும் தொலாவி பார்த்துருப்பா, ஒரு டப்பாவா, ஒரு அறையா, ஒரு பணம் வைக்கிற இடமா எல்லாத்தையும் தொலாவி இருப்பா. கடைசி அவளுக்கு மிஞ்சினது வீட்டில் ஏற எதுவுமே கிடையாது, அந்த 2 துட்டு தான் இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மாதிரி நம்ம என்றைக்காவது காணிக்கப்பட்டிருக்கோமா? பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற டப்பாவில் இருக்குது, பீரோவில் இருக்குது, லாக்கரில் இருக்கிறது எல்லாத்தையும், கையில் இருக்குது, பர்ஸில் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து காணிக்கை செலுத்தின ஒரு பக்தி உள்ளவர்கள் நாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னையும் சேர்த்து தான் கேட்குறேன். அப்படி என்றைக்காவது நம்ம செஞ்சுருக்கோமா? நான் அப்படி யோசித்தேன். நம்ம இருக்கிறதுல ஒரு பகுதி எடுத்து தான் ஆண்டவர் கொடுக்குறோம். ஆனால் தியாகம், அந்த உயர்ந்த தியாகம்னா என்னென்னா அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய பிரசங்கள்லாம் கேட்குறோம், அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க சொன்னாரா? அவர் என்ன ஏழையா? அப்படிலாம் எங்கேயும் சொல்லலை. தசமாக கொடுக்கணும், காணி கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லலை என்றெல்லாம் பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த 2 துட்டு வீட்டில் இருக்கிறது, கையில் இருக்கிறது, எங்கெல்லாம் இருக்குதோ அவளுடைய எல்லா சேமிப்பும் அதுதான். அவ்வளோத்தையும் கொண்டு வந்து போட்ட உடனே இயேசு மற்றவர்களை திட்டலாம் இல்லை, போடாதவங்களை திட்டலை, கொஞ்சம் போட்டவங்களை திட்டலை, இந்த ஒரே ஒரு ஸ்திரியை மட்டும் கூட்டிகிட்டு வந்து உண்மையிலேயே இவள் தனக்குண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். தியாகம் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் தேவை. எப்படி இன்னைக்கு கிறிஸ்தவம் இந்திய தேசத்தில் பரவி இருக்கு தெரியுமா? அன்றைக்கு மிஷினரிகள் பண்ணின தியாகங்கள். தங்களுடைய சொத்துக்களெல்லாம் விற்றார்கள், தங்களுடைய ஆஸ்திகளெல்லாம் விற்றார்கள், தங்களுடைய சரீரத்தின் இள வயது இரத்தத்தெல்லாம் சிந்தினார்கள், தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஊழியத்திற்கு, தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுவிசேஷத்திற்கு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த தியாகத்தினால தான் இன்றைக்கி நானும் நீங்களும் இன்றைக்கி இங்கே கிறிஸ்தவம் என்கிற உன்னதமான அனுபவத்திற்குள் நிற்கிறோம். நமக்கு பரலோக நிச்சயம் உண்டு. நம்முடைய தேசத்திற்காக ஆண்டவர் அனுப்பின தீர்க்கதரிசிகளின் அந்த மிஷினரிகளின் தியாகங்கள் அதுதான் இன்றைக்கி நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தியாகம் தான் அந்த பெண்ணுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி பர்ஸில் 10,000 இருக்குது, ஒரு 100 ரூபா எடுத்து போட்டுட்டு பெரிய தியாகமாக நினைக்கிற மக்கள் உண்டு. ஏன்னா 10 ரூபா போட்டவனோடனா 100 ரூபா போட்டவன் தியாகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெண்மணியை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்கு 7 பிள்ளைங்க, ஒவ்வொருத்தரையாக மிஷினரி அனுப்பினார், ஒவ்வொருத்தரையுமே கொண்டுட்டாங்க. 7வது பிள்ளையை அனுப்புனாங்க, 7வது பிள்ளையும் மரித்து போனது. அப்போ அவங்க ஓன அழுதாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டாங்களாம், ஏன் நீங்கள் அழுவுறீங்க? 7 பிள்ளை செத்து போச்சேனா? இல்லை, 8வது ஒரு பிள்ளை இருந்திருந்தா நான் அதையும் ஊழியத்துக்கு அனுப்பியிருப்பேனே, 8வது ஒரு பிள்ளை இல்லையே என்று அழுதேன்னு சொன்னாங்களாம். அந்த தியாகங்கள் தான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தை இந்திய தேசத்தில் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 3ம் தியாகம், தாழ்மை, கண்ணீர், இதுதான் அவளுடைய வாழ்க்கை. அவள் எந்த பகுதியில் இழிவாய் பேசப்பட்டாலோ, யார் முன்பதாக அவமானப்படுத்தப்பட்டாலோ, அநேக பாவங்களை செய்தவள் என்று அவளை குறித்து சொல்லப்பட்டதோ, இவளெல்லாம் ஒரு நல்லவளே கிடையாது, பாவி என்று எல்லார் வாயிலும் முணுமுணுக்கும்படி வாழ்ந்தாலும் அதே தேசத்தில், அதே பட்டணத்தில், அதே மக்கள் மத்தியில் அவள் இப்பொழுது பாவியான ஸ்திரீ அல்ல, ஆண்டவருக்கு பிரியமான பக்தியுள்ள ஸ்திரீயாக அவள் விளங்குகிறாள் என்பதை இந்த அருமையான பகுதி நமக்கு சொல்லித் தருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ போ, நீ கிருபை பெற்றாய். அந்த கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 50ஆம் வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. இப்போ அவள் பாவியாக போகலை, ஆண்டவருடைய
பிள்ளையாக, விசுவாசமுள்ள ஒரு மகளாக, சமாதானம் நிறைந்த ஒரு மகளாய் அவள் சென்றாள். அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, அதிகமாய் அன்பு கூர்ந்தாளே என்று இன்னொரு இடத்துல சொல்லுகிறார். இதற்கு முந்தி சொல்லும் பொழுது அதிகமாய் அன்பு கூறுகிறாள், இப்பொழுது மிகவும் அன்பு கூர்ந்தாள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையெல்லாம் அவளை குறித்து மேன்மையாக சொல்லப்பட்டது. அநேக பாவம் செய்தவள் இப்பொழுது மிகவும் அன்பு கூறுகிறவளாய் மாறினாள். இயேசுவால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். பாவியான ஸ்திரீ, அருவருப்பானவள் என்று பார்த்தவர்கள் மத்தியில் கனத்திற்குரியவளாய் மாற்றப்பட்டாள். அக்கிரமக்காரி, பொல்லாதவள் என்று பெயர் எடுத்தவள், சமாதானம் நிறைந்தவள், விசுவாசமுடைய மகள், கர்த்தர் மீது இவ்வளோ அன்புள்ள ஒரு பெண் என்ற பெயர் எடுத்தாள். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த பெண்ணுடைய உதாரணத்தை கவனித்து நாம் அப்படி வாழ ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? இருக்கிற இடங்களில் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னையும் எத்தனையோ மக்கள் மத்தியில் பாவமான ஒரு நபராக, பாவி என்ற பெயர் எடுக்கப்பட்ட ஒரு நபராக நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் இதுபோல் ஒரு சிறப்பான பெயரை நான் இனிமேல் எடுப்பதற்கு உதவி செய்யும். யாரெல்லாம் என்னை அற்பமாய் இழிவாய் பார்த்தார் அவர்கள் மத்தியில் நான் நல்ல ஒரு பெயர் எடுக்க, அவர்கள் மத்தியிலேயே நான் பரிசுத்தமானவள் என்று பெயர் எடுக்க எனக்கு உதவி செய்யும். அவள் எப்படி அந்த ஊரை விட்டு, அந்த இடத்த விட்டு, அந்த மக்களை விட்டு ஓடி போகலையோ, அதே போல் நானும் ஓடி போகாமல் நானும் அந்த இடத்துல நின்று பரிசுத்தமானவள் என்பதை நிரூபிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கலாமா? ஜெபிக்கிறவங்களுக்காக, அன்பு தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இரத்தம் சிந்தி மரிக்க வைத்து எங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்க கூடியவராய் நின்று இன்றும் எங்களை அரவணைக்கிற நல்ல அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இப்பொழுதும் கூட உம்மை நேசிக்கிறோம், மீது அன்பு கூறுகிறோம். இந்த பாவியான ஸ்திரீ எப்படி அதே பகுதியிலேயே தன் பரிசுத்தத்தை நிரூபித்தாளோ, உத்தமத்தை நிரூபித்தாளோ, இப்பொழுது அவள் பாவி அல்ல, ஒரு தியாகம் நிறைந்தவள், ஒரு அன்பு நிறைந்த ஒரு பெண், விசுவாசமுள்ளவள், சமாதானம் நிறைந்தவள், ஆண்டவரிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறோம் என்று பெயரெடுத்தாலோ, அதுபோல் எங்கள் வாழ்க்கையும் பெயரெடுக்க உதவி செய்யும். எங்களை யாராயிலும் துன்புறுத்தும்படி பேசியிருந்தால் அந்த இடத்தை விட்டு விலகி ஓடி போகாமல் அதே இடத்துல நின்று அவர்கள் வாயாலேயே பரிசுத்தமானவர்கள், உண்மை உள்ளவர்கள், மிக சிறந்தவர்கள் என்று சொல்லத்தக்க பக்தியாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்கிறவர்கள் இருதயம் தொடப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.